ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே என்று அவனுடைய அழகிலே மயங்கி, இந்த அரங்கன் வேறு யாரும் இல்லை, இதோ அற்புதமான வைகுண்ட ஏகாதசி தரிசனத்தில் 2 கிளிகளோடு நமக்கு இன்னடிசலோடு பாலமதூட்டி எடுத்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்வன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே குறிப்பிட்டாள். ஆண்டாளுடைய திருத்தோளிலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த மாதம் முழுவதும், ஏன் 365 நாட்களும் இந்த கிளியானது அலங்கரிக்கின்றது. நாம் திருமலை என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுடைய திருமலை கஷேத்திரத்திலே இந்த மார்கழி மாதம் முழுவதும் அவருக்கு திருப்பாவையினுடைய சேவையில் ஒரு திருத்தோளிலே தங்க கிளியானது திருமலையிலே அலங்கரிக்கின்றது. இங்கோ நம்முடைய நம்பெருமாளுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாடிலே ரத்தின அங்கியில் மேலும் அழகு சேர்க்கும் பொருட்டு எடுத்த என் கோலக்கிளியாக பக்தர்களே நாம் தரிசிக்கக்கூடிய இந்த காட்சியில் 2 கிளிகளாக பகவான் இங்கு அணிந்து கொண்டு ரத்தின அங்கிக்கே அது ஒரு பெரிய நமக்கு கலையை கொடுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். கிளியிடத்தில் தான் ஆண்டாள் நாச்சியார் அரங்கனை அழைப்பதற்காக பிரார்த்தனை செய்தாளாம். ஏ குயிலே, நீ அரங்கன் வரும்போது எனக்காக அரங்கனை அழைக்குமாறு ஒரு பாட்டு ஒன்று பாடினாயே, ஆனால் உன்னுடைய குரலுக்கு மயங்கி அரங்கன் இங்கே வருவான். அப்போது இந்த கிளிக்கும் உனக்கும் நாம் ஒரு ஸ்நேகத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் என்று ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்தாளாம். பக்தர்களே, மகான்கள் கூறுவது உண்டு, இந்த 2 கிளிகளுமே ஒரு திருத்தோளிலே ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்த கிளியானது சுகபிரம்ம மகரிஷியான கண்ணனுடைய அமுதத்தை வர்ணித்த ஸ்ரீமத் பாகவதம் என்று கூறுவார்கள். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம். வேதத்தின் சுவைப்பயனை இழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை குவளையத்தோர் தொழுதேத்தும் ஆதியாக இருக்கக்கூடியவன் கண்ணன். அதனால் என்றோ இந்த திருவரங்க கஷேத்திரத்திலேயும் அவனுடைய திருவடியானது இங்கு 3ஆம் பிராகாரத்தில் வேணுகோபாலனை அவனுடைய திருவடியானது இங்கு நீட்டிக் கொண்டிருக்கின்றது. குலசேகர ஆழ்வாரும் தன்னுடைய முகுந்த மாலையிலே கண்ணனையும் அரங்கனையும் சேர்த்து நாம் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமானது இருக்கின்றதே, அது பரம பாக்கியத்தை நமக்கு அளிக்கக்கூடியது என்று கூறுவார்கள். இங்கு எம்பெருமான் எவ்வாறு சேவை சாதிக்கின்றான்? லக்ஷ்மி நிவாசே, ஜெகதாம் நிவாசே, ஹிருத்பத்மவாசே, ரவிபிம்பவாசே, கிருபா நிவாசே, குணவிருந்தவாசே, ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே, பிரம்மாதி வந்தியே, ஜெகதேக வந்தியே, முகுந்த வந்தியே, சுரநாத வந்தியே, யாசாதி வந்தியே, சனகாதி வந்தியே, ஸ்ரீரங்க வந்தியே ரமதாம் மனோமே. இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளிலே நாம் மட்டுமல்ல, இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம் மட்டுமல்ல, ஜெயா தொலைக்காட்சி மூலமாக நம்முடைய வீட்டில் இருந்து கொண்டே தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் மட்டுமல்ல, இங்கு இந்த வைகுண்ட ஏகாதசியை தரிசிப்பதற்காக பிரம்மா, சனக சனந்தன, சனத்குமார சனகாதிகள் 4 பேர், சுரநாதர்கள், வியாசர் முதலிய மகரிஷிகள் பல பேர் இங்கு 33 கோடி தேவதைகளோடு இங்கு வந்து இந்த சுவாமி இதோ அங்கு படிகளிலே இறங்கக்கூடிய சேவையை நாம் க்ஷண நேரமாவது தரிசனம் செய்ய மாட்டோமா என்று ஏங்கக்கூடிய பக்தி பெருவெள்ளம் மிதந்து ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று ஆழ்வார் குறிப்பிட்டார். இதோ இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே பகவான் ஸ்ரீபாதம் தாங்கிகளால் எழுந்தருளச் செய்யும் போது நடையழகு ஸ்ரீரங்கமே என்று நாம் சாகிக்கும்படி அவன் 4 புறமும் திரும்பி திரும்பி ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி இங்கு ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் நாடி நாடி ரங்கா ரங்கா என்று பக்தர்கள் எல்லாம் பக்தி பரவசத்துடன் அவனை அழைக்கக்கூடிய அளவிலே அவனுடைய திருக்காட்சியானது திருமார்ப நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநில துயிர்கள் எல்லாம் வெறுவர கொன்று சுட்டி ஈட்டிய விலையிலேறும் அறிவினை பயனதுயர் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார் குறிப்பிட்டார். அதாவது இந்த அரங்கனை ஒரு வினாடி நேரமாவது நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தாலும் அரங்கனுடைய
அந்த திருவுருவத்தை நாம் தரிசித்ததை நாம் உன்னைக் கொண்டு எண்ணுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன், என் அப்பா, என் இருடி கேசா, என்னுயிர் காவலனே என்று ஆழ்வார் அங்கலாய்த்தபடி பகவான் என்ற ஒரு பெயரும் உள்ளதாக பெரியோர்கள் சாற்றுவார்கள். ஒரு முறை இந்திரலோக தேவர்கள் அனைவரையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான். அவனின் துன்பம் எல்லை கடந்த காரணத்தால் தங்களை காத்தருள வேண்டும் என்று அனைவரும் பகவானை வேண்டி நின்றனர். பகவான் சிவபெருமான் அந்த ஈஸ்வரன் நாராயணனை நாடி செல்லுமாறு கூறினார். போக பரியங்க சயனனாக தான் தன்னுடைய அற்புதமான நேத்திரங்களை மேல் நோக்கி தென்திசை இலங்கை நோக்கி நித்ரா முத்ராபிராமம் கடினிகட சிரகா பார்ஸ்வவின்யஸ்தகஸ்தம் என்று அரங்கன் வெறும் அரங்கனாக அல்லாமல் மகாலட்சுமி சம்பந்தத்தோடு ஸ்ரீரங்க நாச்சியாரோடு ஸ்ரீரங்கனாக பத்மா தாத்ரி கராபியாம் பரிசித சரணம் ரங்கநாதம் பஜேகம் என்று அரங்கன் சற்றே பக்தர்களுக்கு நோக்கி, சற்றே பரமபதம் திறந்தவுடன் நாம் வேகமாக நடையழகு பயின்று விடுவோமே, நம்மை அனைவரும் சேவிக்கட்டுமே, எத்துணை முறை பல முறை சேவித்தாலும் போதாது போதாது என்ற ஒரு பாவமே இந்த அரங்கநாதனை சேவிக்கின்ற பொழுது பக்தர்களுக்கு அமைகின்றது. அஞ்சல் என்றெடுத்த அழகிய திருக்கரமும் கஸ்தூரி திலகமும் செங்கோலும் பரமபதத்தில் கண்டிலேனாயினும் அவ்விடத்தை விண்டு மீண்டும் அரங்க நகரையே அமைவேன் என்று பட்டர் பகர்ந்தார். எங்கு கண்டாலும் சரி அரங்கனை கண்ட கண்கள் திருக்கோலம் அமைந்தருளிய மோகனாவதார். இதோ ராப்பத்து தொடங்குவது வைகுண்ட ஏகாதசி, பெருமாள் எழுந்தருளி சேவை சாதித்தருளி பரமபாதவசலின் அருகில் எழுந்தருளுகின்றார். பகற்பத்து முடிந்து ராப்பத்து தொடங்குகின்ற அந்த இடைப்பட்ட நேரத்திலே பகவான் இதோ பரமபாத வாசல் திறந்து விட்டது. எது திறக்க வேண்டுமோ அது திறந்தால்தான் பகவான் வருகின்றார். இதயத்தை திறந்து வைத்தால்தான் இறைவனால் குடிகொள்ள முடியும் என்பதற்கு இதோ அந்த பரமபாத வாசலின் திறப்பே காரணம். இந்த பரமபத வாசல்தான் சொர்க்க வாசலின் திறப்பு என்றும், இங்கே நுழைபவர்கள் அனைவரும் மண்ணிலே புண்ணியம் செய்தவர்கள், தவம் இயற்றியவர்கள், தானம் பல செய்தவர்கள், தந்தை தாய் சொல்லை கேட்டவர்கள், அனைவரையும் போஷித்தவர்கள், அனைவருக்கும் நலம் விளைவித்தவர்கள், சுற்றத்தாரையும் மற்றோரையும் தாங்களாகவே எண்ணி பாவித்தவர்கள் என்பதற்காக உதாரணமாக பரமபத வாசல் திறக்கப்பட்டது. இந்த பரமபத வாசல் ஒரு சில நாட்களாக இங்கே திறக்கப்பட்டு அதிவிசேஷங்கள் நம்பெருமாளுக்கு அமைய இருக்கின்றன. ஒரு அற்புதமான ஸ்லோகத்தில் சசித்ரசாயி புஜகேந்திரசாயி நந்தாங்கசாயி கமலாங்கசாயி க்ஷீராப்திசாயி வடபத்ரசாயி ஸ்ரீரங்கசாயி ரமதாம் மனோமே பிரம்மாதிராஜே கருடாதிராஜே வைகுண்டராஜே சுரராஜராஜே त्रैलोक्यराजे अखिललोकराजे श्रीरंगराजे रमतां मनो मे. பரம கம்பீரத்துடன் பரமபத வாசலுக்குள்ளே அதோ அரங்கன் பக்தர்கள் புடைசூழ ரங்கா ரங்கா என்று நாம் சிற்றஞ்சிறு காலை வேளை முதல் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமபத வாசலிலே அரங்கன் நுழையக்கூடிய அற்புதமான காட்சியை ஜெயா தொலைக்காட்சி மூலமாக நாம் வீட்டில் இருந்து கொண்டே தரிசிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பக்தர்களே இன்று நாம் அடைந்துள்ளோம். ஆழ்வார்கள் இந்த பரமபத வாசலிலே அரங்கனோடு நுழையக்கூடிய பக்தர்களுக்கு பல்லாண்டு பாடுகின்றார்கள். தோய்த்த தன் வயிர் வெண்ணெய் பாலுடன் உண்டலும் உடன் ஆட்சி கண்டு ஆர்த்த தோளுடை எம்பெருமான் என் ரங்கன் அடியர்களுக்கு அடியனாய் நாத்தழும்பழ நாராயணா நாரணா என்று அழைத்து மெய்த்தழும்பத்துடதேத்தி இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே
தயிர், பால், வெண்ணெய் என்று பலவரத்தை அபகரித்து யசோதையால் கட்டப்பட்ட எம்பெருமான் திருவரங்கத்திலே பரம், யூகம், விபவம், அந்தர்யாமித்துவம் என்ற 4 நிலையை தாண்டி அதோ அர்ச்சாவதார ஸ்வரூபியாக ரங்கா ரங்கா என்று பரமபத வாசலுக்குள்ளே நுழைந்து பக்தர்கள் புடைசூழ அவனுடைய கம்பீரமான அந்த அழகுடன் பரமபத வாசலுக்கு வெளியே வந்து சற்றே தனக்கு வலப்புறம் திரும்பி அங்கு பக்தர்கள் தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்காக பகவான் நுழையக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியை பக்தர்களே நாம் தரிசித்தோமே. அவ்வாறு பரமபத வாசலிலே உடன் நுழைந்த இன்பர், தொண்டர், பக்தர்கள் அனைவருடைய அந்த திருவடிகளுக்கும் நாங்கள் பல்லாண்டு பாடுகின்றோம் என்று ஆழ்வார் வர்ணித்த வைபவத்தின் தொடர்ச்சியை சற்றே இடைவேளைக்கு பிறகு நாம் காணலாம். வைகுந்த ஏகாதசி நேரடி ஒளிபரப்பு.